புத்தாண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக சென்னை மெரினா கடற்கரையில் ஏராளமான மக்கள் குவிந்துள்ளதை நாம் நேரலை காட்சிகளாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். மெரினா எப்போதுமே மக்கள் கூட்டமாக அலைகடல் என காட்சியளிக்கும். அந்த வகையில் தற்பொழுது புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி மக்கள் தலைகளாகவே பார்ப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அங்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன? மக்களின் கொண்டாட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களையும் பதிவு செய்யலாம். ராம்குமார் வணக்கம். 2025ஆம் ஆண்டுக்கு விடை கொடுத்து 2026ஆம் ஆண்டை வரவேற்கும் விதமாக பொதுமக்கள் இந்த நாளை தங்களுடைய இல்லங்களிலும் சரி, பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த இடங்களிலும் சரி கொண்டாடி வருகிறார்கள். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே இன்றைய நாளில் மகிழ்வாக இருக்கும் பொழுது அது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அந்த மகிழ்வை கடத்தி செல்லக்கூடிய ஒரு நாளாகவே இந்த நாள் பார்க்கப்படுகிறது. இன்றைய தினத்தில் மகிழ்வாக இருக்கும் பொழுது இந்த ஆண்டு முழுவதுமே நாம் மகிழ்வாக இருப்போம் என்ற ஒரு நம்பிக்கை அனைவர் மத்தியிலும் இருக்கிறது. அந்த வகையில் குடும்பத்தோடு விடுமுறை நாட்கள் என்பதனாலும் குடும்பத்தோடு அவர்கள் கடற்கரைக்கு சென்று தங்களுடைய பொழுதை கழிப்பது வாடிக்கையான ஒன்று. அந்த வகையில் இந்த புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு அநேக மக்கள் நேரடியாக கடற்கரைக்கு வந்து தங்கள் குடும்பத்தினரிடம் அவர்கள் அந்த மகிழ்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் பிருத்திவிராஜ் நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த மெரினா கடற்கரையை பொறுத்த வரைக்குமே பல்வேறு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எந்த விதமான அசம்பாவிதமும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக காவல்துறையினர் இந்த மாநகர் முழுவதுமே, சென்னை மாநகர் முழுவதுமே 19,000 மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள். குறிப்பாக 5,000க்கும் மேற்பட்ட காவலர்கள் மெரினா கடற்கரையில் மட்டும் பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள். ஏனென்றால் மெரினா கடற்கரையை பொறுத்த வரைக்குமே ஒரு ஆழமான பகுதியாக இருக்கிறது. கடலில் இறங்கி அவர்கள் குளிக்கும் பொழுது பொதுமக்களுக்கு எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் போலீசார் மிகுந்த எச்சரிக்கையோடு பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு அந்த உயர் கோபுரங்கள் வாயிலாக அவர்கள் கண்காணிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல கடலோர பாதுகாப்பு படையினரும் அவர்கள் தொடர்ச்சியாக ரோந்து சென்று கடலில் இறங்கி குளிக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பாக கரையில் நில்லுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மெரினா கடற்கரையை பொறுத்த வரைக்குமே மெரினா நண்பர்கள் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. கடலில் யாரேனும் தவறி விழுந்து விட்டார்கள் என்றால் அவர்களை பாதுகாத்து அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய, அவர்களை மீட்கக்கூடிய அந்த பணிகளை அவர்கள் மேற்கொள்வார்கள். இப்படியாக தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணிகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த மாதிரியான பாதுகாப்பு என்பது தொடர்ச்சியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கடலில் குளிக்கக்கூடாது என்று தொடர்ச்சியாக போலீசார் அறிவுறுத்தி இருந்தாலும் ஒரு சில பொதுமக்கள் அதனையும் மீறி கடலில் குளிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இந்த மெரினா கடற்கரையை பொறுத்த வரைக்குமே காமராஜர் சாலை முழுவதுமே போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படக்கூடிய சூழ்நிலையில் அங்கு போக்குவரத்து போலீசாரும் தங்களுடைய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.